வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் சமுதாயம் சார்ந்த வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவி கொண்டிருக்கின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும் உடனிருக்கின்ற டிவி சேனலுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செய்து என்னை ஊக்கப்படுத்துகின்ற கோடான கோடி ரசிக பெருமக்களையும் மனதால் வாழ்த்தி வணங்குகின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது முதியோர் சங்கத்தின் அறிவுரைகள். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். குடந்தை மாநகரம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பகோணத்தில், கோயில் மாநகரம் என்றும் அழைக்கப்படுகின்ற அந்த கும்பகோணத்தில் விளங்குவதுதான் முதியோர் மன்றங்கள், சங்கங்கள். அதில் அங்கங்கள் வகிப்பவர்கள் எல்லாம் முதியோர்களே. வீட்டில் தற்போது மனம் தளர்ந்திருக்கும் முதுமை பெற்ற பெரியோர்களுக்கும், ஆதரவற்ற அனாதை விடுதிகளில் காப்பகத்தில் தங்கியிருக்கும் முதியோர்களுக்கும் வேண்டிய உடல் நலம், மனநலம் சார்ந்த ஒரு தலைப்பினை அந்த ஊரின் டாக்டர் ஒருவர் முதியோர் சங்கத்தின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார். அதனை கேள்விப்பட்ட முதியோர்கள் அனைவரும் அங்கு விரைந்து சென்று குழுமியிருந்தனர். அப்போது அந்த பகுதியின் டாக்டர், பெரியோர்களே, உங்களை வணங்கி மகிழ்கின்றேன். உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்களும் உத்வேகம் பெறுகின்றோம். நான் வயதில் இளையவன்தான் என்றாலும் ஓரளவு படித்த அறிவுரையின் காரணமாக சிலவற்றை கூறுகின்றேன். தெரிந்தோர் செவிமடுங்கள், தெரியாதோர் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் கூறப்போகின்ற 7 வகையான உபாயங்களும் உங்கள் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் இருக்கப் போகின்ற காலத்திற்கும் பொருத்தமானவையாக இருக்கும் என்று கருதி என் பணியை தொடங்குகின்றேன். வாழ்க வளமுடன் யாவரும். உறுதியான உடலில் உறுதியான உள்ளம் அமைந்திட வேண்டும். பெரியோர்களே, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. வயது மூப்பு அடைந்த நிலையில் இவ்வுலகை விட்டு செல்லப் போகின்றோமே என்ற கவலை, உடனிருந்தவர்கள் தங்களை பிரிந்து சென்று விட்டார்களே முன்கூட்டியே என்ற கவலை, உடன் இருப்பவர்களில் சிலர் பல பேர் பல குடும்பங்களில் பெரியோர்களை மதிப்பதும் இல்லை, அவர்களை கண்டுகொள்வதும் இல்லை. ஏறி வந்த ஏணிப்படியை உதைத்து செல்வதாக நினைக்கின்றீர்கள். அதுவல்ல, எல்லாம் காலச்சூழல். அவரவர்கள் குடும்பத்திற்கு அவரவர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் இன்றைய காஸ்ட் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆரம்பமாகிவிட்டது. எனவே தனது உடையவரை, கணவனோ மனைவியோ ஒருவருக்கு ஒருவர் முந்தி இருப்பார்கள். அவர்கள் தந்திரமாய் அடக்கி வாசிக்கச் செய்வார்கள் குடும்ப நடவடிக்கையில். அப்போதுதான் மனதளவில் பிரிந்து விட்டோமோ, செயலளவில் பிரிந்து விட்டோமோ என்ற வருத்தங்கள் முதியோர்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். கவலையை விட்டு தள்ளுங்கள். நடப்பது நடக்கட்டும். நாம் சாதித்து விட்டோம். பலரை ஏணிப்படிகளில் தூக்கி விட்டு விட்டோம். கவலைப்படாதீர்கள். எங்கிருந்தாலும் வாழ்க என்று நம் சுற்றங்களை வாழ்த்தி மகிழுங்கள். இப்பொழுது உங்கள் உடல் நலம் பற்றி எண்ணுங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். வீடு சுத்தமாக இருந்தால்தான் நாம் அதில் தங்கி வாழ முடியும். மனமும் அப்படித்தான். உயிரும் அந்த மனக்குகையில்
தங்கியிருக்க வேண்டுமானால், உடலோடு பொருந்தியிருக்க வேண்டுமானால் யாவற்றையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அகப்புற தூய்மையும் சரி, புறப்புற தூய்மையும் சரி, யாவற்றையும். அதைவிட சிறந்தது நம் உடல் நலம் காத்தல். அதற்கு 7 வகையான உபாயங்களை கூறுகின்றேன். அந்த அளவில் இந்த கருத்தரங்கம் நிறைவேறும். கவனமாக கேளுங்கள். பெரியோர்களே, தாங்கள் முன்போல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது. சாப்பிடலாம். ஆனால் வடை கொண்டு வைத்தார்களேயானால் சாப்பிட முடியாதரா கண்ணா என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஆளாகிவிட்டோம். கரைத்து நமக்கு கொண்டு வந்து பதமாக கொடுக்க பேரப்பிள்ளைகள் இருப்பார்கள். அதை கண்டு மகிழ்கின்றோம். தொய்வு இல்லை. ஆனால் சிலருக்கு அதுவும் இல்லையே என்ற வேதனை. கடைசி வரையில் ஒன்று சொல்கின்றேன் பெரியோர்களே, உங்களுடன் வரப்போவது உங்கள் உடல் மட்டுமே. அதை இறுதி வரை நீங்கள்தானே காத்தல் வேண்டும். அந்த உடலுக்கு எது தேவை என்று அறிவுறுத்துகின்ற பொழுது நாம் தானே முன்கூட்டி காத்தல் வேண்டும். அந்த உடல் நலனை கவனமாக பாதிப்பில்லாமல் கொண்டு செல்வதற்கு முதலில் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். முதலாவதாக நான் கூறுகின்ற 7 வகையானவற்றுள் முதலாவது குறைக்க வேண்டியவை. எதையெல்லாம் நாம் உணவின் போது குறைக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அளவோடு உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. இனிப்பு வகைகளும், சர்க்கரை, மைதா, வெள்ளை மாவு போன்றவைகளும், பால் வகைகளும், பதப்படுத்திய உணவுகளையும் கவனமுடன் கையாள வேண்டும். சேர்க்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது மட்டும் இல்லை பெரியோர்களே, நம்முடைய சுற்றத்தின் வாழ்வு சிறந்திடவும் நாம் சில நேரங்களில் கண்டும் காணாமல் இருக்க வேண்டும். கண்ணால் கண்டதை மண்ணால் மறை என்பது போல காதிருந்தும் செவிடாய், கண்ணிருந்தும் குருடாய், வாயிருந்தும் ஊமையாய் இருப்பதுதான் இக்காலகட்ட குடும்பத்தில் இணைந்திருக்கின்ற பெரியோர்களுக்கு உசிதமானது. சண்டைகள் தங்களால் வரவேண்டாம். தேவையற்ற தர்க்கங்கள், விவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இப்பொழுது குறைக்க வேண்டியவற்றை நான் சொல்லிவிட்டேன். இரண்டாவதாக நாம் எதை சேர்க்க வேண்டும் அதிகமாக என்று கவனிக்க வேண்டும். அவை நல்ல பசுமையான ஆங்கில காய்கறிகள், நாட்டு காய்கறிகளும் சரி, பருப்பு வகைகள், நிலக்கடலை போன்ற பயிறு வகைகள், சிறுதானியங்கள், உலர் பழங்கள், மரச்சக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஆலிவ், தேங்காய் எண்ணெய், நல் எண்ணெய் போன்றவைகள். மற்றும் சேர்க்க வேண்டியவற்றுள் கசப்பான காய்கறிகள், துவர்ப்பான காய்கறிகள் அறிந்து சேர்த்து கொள்ளுங்கள். அதைவிட முக்கியமானது, வாழ்வில் ஏற்படும் மனக்கசப்புகளையும் மறந்து விடுங்கள் என்றே நான் சொல்லுகின்றேன். புரிகிறதா? குறைக்க வேண்டியவை, சேர்க்க வேண்டியவை பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது மூன்றாவதாக மறந்து வாழ வேண்டியவை உள்ளன. எதை மறந்து வாழ வேண்டும்? நம் வயதை மறந்து விடுங்கள். இன்றுதான் பிறந்தோம் என்று உணருங்கள். சாதிக்க வேண்டியவை இன்னும் உள்ளன என்று சொல்லுங்கள். நம்மால் ஆக வேண்டியவை நிறைய என்று கருதுங்கள். நம் வயதை பற்றி கவலைப்படாதீர்கள். அடுத்தது, மறந்து வாழ முயற்சிக்க வேண்டியவற்றுள் நம் கடந்த காலத்தை உதறி தள்ளிவிடுங்கள். போனது போகட்டும். அடுத்து, நம் குறைகளின் பட்டியல்களை அசைபோட்டு பட்டியலிட்டு பார்க்காதீர்கள். உறவு நட்புகள் ஏற்படுத்திய காயங்களை, வடுக்களை தயவு செய்து மறந்து போய் வாழ்ந்து விடுங்கள். அதுவே நல்லது. அடுத்ததாக, நம் மனம் நலம், உடல் நலம் பெற நாம் எதை கவனிக்க வேண்டியது தெரியுமா?
கவனிக்க வேண்டியவை எவையென்று காண்போம். நமது குடும்பம், நல்ல நண்பர்கள், நேர்மறையான நம் எண்ணங்கள், சுத்தமான மகிழ்ச்சியான நம் இல்லங்கள், நாளைய நமது சூழ்நிலைக்கான சேமிப்பும் திட்டமிடலும் பற்றியவை. இவற்றை மறக்கக்கூடாது. அடுத்ததாக நாம் அறிந்து கையாள வேண்டியவை உள்ளன. எவற்றை அறிந்து கையாள வேண்டும்? எப்பொழுதும் புன்னகையுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அல்லவா? சிரிப்பதற்கென்றே சங்கங்கள் உலகளவில் உள்ளன. அதில் நீங்கள் தயவு செய்து இயன்ற வரையில் அங்கங்கள் பெற்றிடுங்கள், அங்கமாக வாழ்ந்திடுங்கள். சிரித்த முகத்தை கண்டு பழகுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இயன்ற அளவிற்கு. எல்லாவற்றிலும் முக்கியமானது நம் உடல் எடையை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். கண்டவற்றை திங்காதீர்கள். யோகி போல் ஒருவேளை சாப்பிடுங்கள். இயலாவிட்டால் உடலுக்கு உகந்தவற்றை போகி போல் 2 வேளையும் சாப்பிடுங்கள். இயலவில்லையா, உடலுக்கு ஒத்து வரக்கூடிய அந்த யோகி போகியை கடந்த ரோகி என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதில் எச்சரிக்கையாக இல்லுங்கள். அதையும் தாண்டி யோகி போகி ரோகியோடு நிறுத்தி கொள்ளுங்கள். துரோகி ஆகாதீர்கள். காரணம், எல்லா நேரமும் அசை போட்டு கொண்டே இருந்தால் அவன் துரோகி. இன்சுலின் சுரக்காது, டயாபெட்டிக்ஸ் நீரிழிவு நோய் ஏற்படும். மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும். நம் வார்த்தைகளை நிச்சயமாக கவனிக்க வேண்டும். வார்த்தைகளில் எழும் கசப்பை நீக்கி வாழ வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பார்கள். மறந்து போகாதீர்கள் பெரியோர்களே. இன்னொன்று, பிறர் பேச்சை நல்லனவற்றை செவிமடுத்து கேட்பது நல்லது. செவி நுகர் கனிகள் என்பார்கள். கற்றலில் கேட்டல் நன்று, அதையும் மறந்து போகக்கூடாது. இன்னொன்று, வருமுன் குறிப்பறிந்து காத்தல். எப்படி வருமுன் குறிப்பறிப்பது? தண்ணீர் விடாய் தாகம் எடுக்கிறது. முன்கூட்டியே அதை குறிப்பறிந்து நிறைவேற்ற வேண்டும். தண்ணீர் குடித்தல் வேண்டும். களைப்பு வரும் முன்பாக நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் வரும் முன்பே பரிசோதித்து காத்து நிற்க வேண்டும். அதிசயம் நமக்கு மட்டும்தான் என்று காத்திருக்க வேண்டாம். அடுத்த வீடுதானே பத்தி எரிகிறது, நமக்கென்ன என்று கவலை கொள்ளலாமா? நம் வீட்டிற்கு வருவது எவ்வளவு நேரமாகிவிடும்? முன்னெச்சரிக்கை வேண்டும். அடுத்து, நம்மை நாமே காத்தல். இறுதியாக நம்மை நாமே காத்தல். இறுதியாக எப்படி? நேர்மறையாக யோசித்தல், எதிர்காலத்தை நம்புதல், ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்காராமல் இருப்பது, யாவற்றையும் கடைபிடித்தால் நம் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்த முதியோர் சங்கத்தில் விளக்குகின்றேன். வந்தமைக்கு நன்றி. வடை தின்று விடைபெற்று செல்லுங்கள். ஆனால் இந்த வடை என்பது எண்ணெயில் செய்யப்பட்டதல்ல, கவலைப்படாதீர்கள். விடை தருகின்ற வடை போன்ற ஒரு உணவுதான். கவலற்க. வாழ்க வளமுடன்.